வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். +2 முடித்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. டிகிரி படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறது தான் டவுட்டு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, +2 குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் கூட நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் அந்த வாய்ப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வேலையுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசாங்க வேலை கிடைத்தா ஜாப் செக்யூரிட்டி, ஒரு நிலையான வேலை கிடைக்கும், நல்ல சேலரி, பென்ஷன் பெனிஃபிட்ஸ், சமூக மரியாதை, ரெஸ்பெக்ட் இன் சொசைட்டி. ஒரு அரசு வேலை கிடைத்தா உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். 12th குவாலிஃபிகேஷனுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. இதுக்கான குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் பண்ணால் போதும். ஏஜ் லிமிட் 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். சேலரி 20,000லேருந்து 30,000 வரைக்கும் கிடைக்கும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரான எக்ஸாம். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஹெச்எஸ்எல் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்குது, அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிங்கிறது தான். இதில் என்ன போஸ்ட் அப்படின்னா, எல்டிசி, அதாவது லோயர் டிவிஷனல் கிளர்க்கு, அதுக்கப்புறம் டிஇஓ, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இந்த 2 வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25,000க்கும் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட் 18 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கணும். இதில் சப்ஜெக்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் இதெல்லாமே கேட்பாங்க. 12th முடிச்சிருந்தால் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ரயில்வே ஜாப்ஸ் கிடைக்கும். இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா, என்டிபிசி, அதுக்கப்புறம் குரூப் டி. இந்த என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படிங்கிறது தான். இதுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18,000லேருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ரயில்வே ஜாப் அப்படின்னாவே லைஃப் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு போலீஸ் ஜாப். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்க, அதாவது பேரா மிலிட்ரி ஃபோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சிஆர்பிஎஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, அப்புறம் சிஐஎஸ்எஃப், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் 12th முடித்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டபிள் அந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா 20,000க்கும் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாமு. நீங்கள் 12th முடிச்சிருந்து நல்ல ஃபிசிக் இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் ஜாப். டிஃபென்ஸ் ஜாப் அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதில் வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னா 30,000க்கும் அதிகமாக சேலரி கிடைக்கும். இதில் முக்கியமானது ட்ரைனிங் ப்ளஸ் டிசிப்ளின் இருந்தால் போதும், ப்ளஸ் நாட்டுக்கு சேவை செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப். இதில் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிராமின் டேவா சேவக். ஒன்றும் இல்லை, இந்த கிராமத்தில் நம்ம போஸ்ட் மாஸ்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான வேலை. இந்தியா போஸ்ட்டில் 10th இல்லை 12th நம்ம முடிச்சிடணும் அப்படின்னா, நல்ல மார்க் நம்மகிட்ட இருந்ததுன்னா, மெரிட் இருந்ததுன்னா டேரெக்டாக இவங்க எக்ஸாம் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இதுக்கு சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15,000லேருந்து 25,000 வரைக்கும் இருக்குது. இது எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது, மெரிட் பேஸ் தான். எக்ஸாம் எல்லாமே வேலை கிடைச்சிடும். இது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் பக்கத்து வீடு, சொந்தக்காரங்க யாராவது 10th 12th முடிச்சிருந்து நல்ல அதிகமான மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் 12th பாஸ் பண்ணவங்களுக்கான ஜாப் இருக்குது. அந்த போஸ்ட் நேம் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறது அந்த போஸ்ட்டு. இதில் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20,000க்கும் அதிகமாக இருக்கும். இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. இந்த 12th முடித்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய இந்த எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி ரேஞ்ச் 18,000லேருந்து மேக்ஸிமம் 35,000 வரைக்கும் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக சேலரியும் அதிகரிக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வேலை கிடைக்கிறதுக்காக தினமும் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் படிக்கணும். ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது ஒரே ஒரு முடிவு தான். நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கட்டாயம் கிடைக்கும். கன்சிஸ்டன்சி தான் சக்ஸஸ்க்கான கீ.
+2 முடித்தவங்களுக்கு வாய்ப்புகள் ஒன்றும் குறைவில்லை, நிறைய இருக்குது. நீங்கள் சரியான வழியில் ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.